எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சாஸ்திரம் ஃபார் ஹியூமனிட்டி என்ற இந்த யூடியூப் சேனல் எதற்காக தொடங்கப்பட்டுள்ளது என்றால், இந்த உலகத்தில் ஆன்மீக உணர்வானது மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. இந்நிலையிலும் கூட ஆன்மீக உணர்வு கொண்ட நல்லோர்கள் பலர் உள்ளார்கள். அந்த பண்பால் உயர்ந்தவர்களை குறித்து தான் இந்த சேனல். பண்டை காலத்து பழங்காலத்து ரிஷிகள், மாமுனிவர்கள் அவர்கள் கண்டெடுத்த சாஸ்திரமானது எல்லா நல்லோர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி. எதற்காக சாஸ்திரம் கற்க வேண்டும் என்றால், சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையே இந்த சாஸ்திரம்தான். ஆக ஹிந்து சனாதன தர்மி என்று தங்களை சொல்லிக்கொள்ளும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இந்த சாஸ்திரத்தை கற்க வேண்டும். சாஸ்திரம் என்றால் என்ன? வேதம், இதிகாசம், புராணங்கள் இவையெல்லாம் இந்து மதத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை நூல்கள். இந்த நூல்களை நாம் எப்படி ஆராய்வது என்பதை பற்றின ஒரு சிறந்த அறிவியல் தான் சாஸ்திரம் என்றது. இந்த சாஸ்திர கல்வியானது எளிமையாக இருக்கும், மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது கற்கவே சனாதன தர்மத்தில் உள்ள குழப்பங்கள் பல நீங்கிவிடும். முதல் குழப்பமே என்னவாக இருக்கும் என்றால், இந்த சாஸ்திர படிப்பு அது வெறும் பிராமணர்களுக்கு மட்டும்தானா என்ற ஒரு தவறான புரிதல் இருக்கும். கிடையாது. சாஸ்திரம் என்றதே நான் யார், கடவுள் யார், என்னை ஆளும் கடவுள் யார், எனக்கும் அந்த கடவுளுக்கும் என்ன தொடர்பு, அந்த கடவுளை எப்படி அடைவது, நிரந்தரமான அமைதியை எப்படி பெறுவது, அதற்கு தடை என்ன என்ற இந்த ஃபிலாசாபிக்கல் கொஷின்ஸ், இதை பற்றின ஒரு ஆராய்ச்சி. பண்டை காலத்து முனிவர்கள், முற்றிலும் துறந்த ஞானிகள், அவர்கள் செய்த ஆராய்ச்சி தான் சாஸ்திரம். ஆக சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இதில் உரிமை உள்ளது தானே. அப்போ எப்படி ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் இந்த சாஸ்திரம் என்று தவறாக புரிந்து கொள்ள முடியும்? இந்த சாஸ்திர ஞானம் பிறக்கவே சனாதன தர்மத்தில் உள்ள குழப்பங்கள், ஜாதியை ஒட்டி இருக்கக்கூடிய குழப்பங்கள், மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் அறவே ஓடியே போய்விடும். இது இல்லாததுனால தான், இந்த சாஸ்திர அறிவு இல்லாததுனால தான், சனாதன தர்மத்தை பற்றின குழப்பங்கள் இருக்கிறதுனால தான் ஆன்மீக புனித சமுதாயமாக இருக்க வேண்டிய பாரத சமுதாயம் அது பிளந்து கிடக்கு, பின்தங்கி இருக்குது. ஒரு டிவிசிவ்னஸ் இருக்குது, ஒரு பேக்வேர்ட்னஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையான இந்த சாஸ்திரமானது எல்லாருக்கும் போய் சேரவில்லை. ஆக எல்லா நல்லோர்களும் அவசியமாக முன்வர வேண்டும். இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி அமையும் என்றால், நான் ஒருவன் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோட, அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த பிளாட்ஃபார்ம் இருக்காது. எல்லா நல்லவர்களும் கூடி, பண்டை காலத்து முனிவர்கள் எல்லோருக்கும் நல்லதை உரைக்கக்கூடிய அந்த முனிவர்கள் என்ன சொன்னார்கள் என்று எல்லா நல்லவர்களும் கூடி ஆராயக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இது இருக்கும். ஆக அனைத்து நல்லவர்களும் முன்வர வேண்டும், இதில் கலந்து கொள்ள வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு. அதே போல் உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர் அவர்களிடத்திலையும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கூடி நாம் ஆன்மீக பாதையில் நடந்து பாரத நாட்டை ஒரு விளக்கொலியாக, உலகத்துக்கே அமைதி தரக்கூடிய நாட்டாக நாம் ஆக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.